சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும்? அதே சமயம் அடுத்த ஓராண்டுக்கு புதிதாக விண்ணப்பிக்க முடியுமா முடியாதுங்கிறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க முடியுமா முடியாதா என காத்திருக்கும் பெண்களுக்கான மிக முக்கியமான தகவல் வெளியாகிவிட்டது. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றிய எந்த அப்டேட்டையும் அரசு கொடுக்கவில்லை. இதனால் புதிதாக விண்ணப்பிக்க காத்திருந்த பெண்களுக்கு பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளன. அந்த வகையில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அனைத்து தகுதிகளும் இருந்தும் ஏற்கனவே விண்ணப்பிக்காத பெண்கள் என லட்சக்கணக்கானோர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க காத்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை தாவேகா தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கூட பிறகு செயல்படுத்தட்டும், குறைந்தபட்சம் 1000 ரூபாயாவது தங்களுக்கு கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது அந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அரசு வெகு விரைவாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என காத்திருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கான அப்டேட் தான் இந்த செய்தி. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசு இப்போதைய சூழலில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தும் எண்ணத்திலும் இல்லை, புதிதாக திட்டத்தில் பெண்களை சேர்க்கும் எண்ணத்திலும் இல்லை. குறிப்பிட்ட கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய அறிவிப்புகள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த திமுக ஆட்சியிலும் இதே பாணியே பின்பற்றப்பட்டது. அதே சமயம் இப்போது தாவேகா அரசு பின்பற்ற இருக்கிறது. அந்த வகையில்தான் இதை பார்க்க போனால் 2027 பிற்பகுதி அல்லது 2028ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய அப்டேட்டுகள் வரும் என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும். மிக விரைவில் இதற்கான பதில் அளிப்பார் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். ஆகையால் குடும்ப தலைவர்கள் அனைவரும் காத்திருங்கள். உங்களுக்கு மிக விரைவில் ரூபாய் 2500 உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாய் ரெடியாகிவிட்டது. அது எங்குவென்றால் ரஷாபந்தன் பண்டிகையில் கொடுக்கும் டெல்லி அரசு. அதாவது டெல்லி லட்சுமி யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகை ரூபாய் 2500 ரஷாபந்தன் பண்டிகை சமயத்தில் வரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஆகையால் அங்கிருக்கும் குடும்ப தலைவிகள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள பெண்களுக்காக தொடங்கப்பட்டுள்ள டெல்லி லட்சுமி யோஜனா திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி உள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்ட 7 நாட்களிலேயே 5 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இதில் பதிவு செய்துள்ளன. டெல்லி அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி ஆகஸ்ட் 8ஆம் தேதி 5,14,460 பெண்கள் பதிவு செய்துள்ளன. மேலும் 2,18,728 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது டெல்லி அரசு இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து வருகிறது. தகுதியுள்ள பெண்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி ரஷாபந்தன் தினத்தன்று முதல் தவணை தொகையை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. டெல்லி லட்சுமி யோஜனா திட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 நிதி உதவியானது வழங்கப்படும்.
2026 முதல் 2027 நிதியாண்டுக்கான டெல்லி பட்ஜெட்டில் இத்திட்டத்திற்கான ரூபாய் 5100 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பலன் பெறும் பெண்களுக்கு பணத்தை பெறுவதற்கு 2 வழிகள் உள்ளது. முதல் வழியில் அன்றாட செலவுகளுக்காக சிபிடிசி வாலெட் மூலம் ரூபாய் 1000 வழங்கப்படும். மீதமுள்ள 1500 தொகையானது ஆர்டி தொடர் வைப்பு நிதி அல்லது எஃப்டி நிலையான வைப்பு நிதி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். இரண்டாவது வழியில் முழு தொகையான 2500 ரூபாயும் ஆர்டி அல்லது எஃப்டி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். இத்திட்டத்தின் பலன்களை பெற விண்ணப்பிக்கும் நேரத்தில் பெண்ணின் வயது 21 முதல் 60க்குள் இருக்க வேண்டும். மேலும் அவர் குடும்பத்தின் மூத்த பெண் உறுப்பினராக இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அந்த பெண் அவரது கணவர் அல்லது அவரது பெற்றோரில் ஒருவர் குறைந்தது 10 ஆண்டுகளாக டெல்லியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராகவும் இருக்க வேண்டும். சரி, இதற்கு யாருக்கெல்லாம் இத்திட்டத்தில் பலன் கிடையாது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடந்த 12 மாதங்களில் குடும்பத்தின் மின்சார நுகர்வு 2400 யூனிட்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மத்திய அரசிடமிருந்தோ அல்லது டெல்லி அரசிடமிருந்தோ எந்தவித ஓய்வூதியமோ அல்லது நிதி உதவியோ பெறுபவராக இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் வருமான வரி செலுத்துபவராகவோ அல்லது ஜிஎஸ்டி தாக்கல் செய்பவராகவோ இருக்கக்கூடாது. அவர் அரசு ஊழியராகவோ அல்லது பொது பதவியில் இருப்பவராகவோ இருக்கக்கூடாது. அந்த பெண்ணின் பெயரிலோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய பெயரிலோ 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரருக்கு 3க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடாது. மேலும் அவர் மீது எந்த விதமான குற்ற பின்னணியோ அல்லது குற்றவியல் வழக்கோ இருக்கக்கூடாது. இது தவிர குடும்ப உறுப்பினர் எவரும் மத்திய அல்லது மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனம், அரசு வாரியம், உள்ளாட்சி அமைப்பு அல்லது ஏதேனும் அரசு சார்ந்த நிறுவனத்தில் நிரந்தர அல்லது ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடாது. சரி, விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது உங்கள் ஆதார் அட்டை, டெல்லி வாக்காளர் அடையாள அட்டை, சமீபத்திய புகைப்படம் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரை கடிதம் ஆகியவற்றை வழங்க வேண்டும். நீங்கள் டெல்லியில் 10 ஆண்டுகள் வசித்ததற்கான ஆதாரத்தையும் வழங்க வேண்டும். அதற்கான டெல்லி வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், மின்சார கட்டண ரசீது அல்லது எரிவாயு இணைப்பு ரசீது அல்லது கட்டண ரசீது ஆகியவற்றை பயன்படுத்தலாம். வயதுக்கான ஆதாரமாக பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், பேன் அட்டை, ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்கலாம். டெல்லி அரசின் இந்த முயற்சி பெண்களின் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.